எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதில் எக்ஸாம்பிள் 7. ஷோ தட் த ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 7x minus 3 is strictly increasing on R அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் படி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட் x1 x2 பிலாங்ஸ் டு R. இந்த ரியல் நம்பர்லேருந்து நம்ம 2 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ தான் கண்டிஷன். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா இஃப் உங்களுக்கு எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 வீடியோவில் எல்லா ஃபார்முலாவும் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அண்ட் லோக்கல் மேக்ஸிமம் மினிமா ஃபார்முலா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் x1 x2 பிலாங்ஸ் டு ஆர்னா இப்போ இன்க்ரீசிங்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் x1 லெஸ் தென் x2ன்னு எடுத்துகிட்டு நம்ம எஃப் ஆஃப் x1 இப்போ நான் என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போகிறேனோ அதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். எஃப் ஆஃப் x1 லெஸ் தென் எஃப் ஆஃப் x2. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் இப்போது. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து தட் ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் ரியல் நம்பர். ஸோ இதை தான் நம்ம இதுதான் ஸ்டெப்ஸு. இப்போ x1 லெஸ் தென் x2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 7x - 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 7ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்கனால மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை 7ஆல் 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 7x1 லெஸ் தென் 7x2. ஸோ இங்கே என்ன இருக்குது -3 பண்ண சப்ராக்டிங் போத் சைட்ஸ் பை -3. ஸோ இங்கே எப்படி எடுத்துக்கலாம் 7x1 - 3 லெஸ் தென் 7x2 - 3. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 7x - 3 இருக்கிறதுனால 7x1 - 3 எஃப் ஆஃப் x1 லெஸ் தென் எஃப் ஆஃப் x2. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் எனக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் லெஸ் தென் அதனால ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி increasing on R. So R na any real number. Next example 8. Show that the function f given by f of x equal to x cube minus 3x square x cube minus 3x square plus 4x. So x belongs to R is strictly increasing on Rன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டிகிரி வந்து ஹையர் டிகிரியாக இருந்தால் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக தான் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு செக் பண்ணணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் அந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா -3 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 4 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ ஃபைனலாக 3x ஸ்கொயர் -3 2s are 6x ப்ளஸ் 4. ஸோ இது வந்து நமக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அவங்க ஷோ தட்டில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இதுதான் கண்டிஷன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனே ஹோல் ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணி காமிக்கிறேன். கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் படி இது 3 கான்ஸ்டன்ட் வெளியில் தான் இருக்கணும். இங்கே உள்ள மற்றதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து 3 வெளியில் எடுத்தனால 2x ப்ளஸ் 4/3. ஸோ இதை வந்து இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ 3 × x - 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் -1 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 4/3. ஸோ இது தனியாக நான் செப்பரேட்டாக போட்டு காமிக்கிறேன். இந்த பார்ட்டு -1 ப்ளஸ் 4/3னா 3 எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே /3 × 3. ஸோ -3 ப்ளஸ் 4 டிவைடட் பை 3. 4ல் 3 போச்சுன்னா 1/+1/3 வருது இந்த ஸ்டெப்பு. ஸோ ஈக்குவல் டு 3 × x - 1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து இந்த பார்ட் வந்து +1/3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 × x - 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 1/3. ஸோ 3 இங்கே கேன்சல் ஆகிடும். இப்போது என்ன இருக்குது ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து
3 into x minus 1 square plus 1. ஸோ எக்ஸ்க்கு நீங்கள் எந்த நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்கிறனால the whole term 0 பாசிட்டிவாக ஆகிடும். ப்ளஸ் 1 இருக்கிறனால the whole term பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ். ஸோ இந்த கண்டிஷன் f dash of x வந்து கிரேட்டர் தென் 0 வந்தாலே that function is a strictly increasing. f of x is therefore f of x is strictly increasing on R. ஸோ இந்த இது வந்துருச்சு, பாசிட்டிவ்னு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9. Prove that the function f of x equal to cos x. f of x வந்து cos x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 3 கண்டிஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் இன்டர்வல் 0, π அந்த இன்டர்வலில் டிக்ரீசிங் காமிக்கணும். இப்போ இவங்களே இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்டர்வல்குள்ளே இருந்து நடுவில் பிட்வீன் நம்பர் செலக்ட் பண்ணி அதை f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணி அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் 0, π ஷோ தட் சம்னால 0க்கும் பைக்கும் நடுவில் உள்ள நம்பர் எடுத்தோன்னா டிக்ரீசிங் இருக்கணும். செகண்ட் பி வந்து π, 2π இந்த இன்டர்வலில் செலக்ட் பண்ணால் இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இருக்கணும். சி வந்து நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் இன் இன்டர்வல் 0, 2π இந்த 3மே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ 0க்கும் இப்போ இதில் இது தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 0க்கும் பைக்கும் நடுவில் உள்ள நம்பர் செலக்ட் பண்ணும். 0ன்றது 0, πனா 180 டிகிரி. நடுவில் வந்து இப்போ நான் 90 டிகிரி எடுக்குதுறேன். 90 டிகிரினா π/2 இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிட்வீனில் நடுவில் இருந்து தான் எடுக்கணும். நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் சைன் 90 டிகிரி எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் f dash of x. ஸோ என்ன வரும், 90 sin 90யோட வேல்யூ 1. ஸோ -1 நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் அவங்க அதான் ஏல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் 0, πன்னு. ஸோ ஏல ஆன்சர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இப்போ f dash of x வந்து லெஸ் தென் 0 வரனால ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் 0, π இந்த இன்டர்வெல்லில் நெகட்டிவில் வருது. நெக்ஸ்ட்டு பி. இப்போது திருப்பியும் பைக்கும் 2πக்கும் நடுவில் பைனா 180 டிகிரி, 2πனா 360 டிகிரி. ஸோ இதுக்கு நடுவில் இருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம். 270 டிகிரி எடுத்துக்கலாம். 270 டிகிரியை வந்து இப்போ x ஈக்குவல் டு 270 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இதில் இந்த f dash of xல. ஸோ f dash of x ஈக்குவல் டு மைனஸ் சைன், அதான் ஃபார்முலா மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்கிறனால இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் சைன் 270 டிகிரி. சைன் 270 டிகிரியோட வேல்யூ -1. ஸோ மைனஸ் இன்ட்டு -1 என்னது வருது, +1 வருது, பாசிட்டிவாக வருது. ஸோ f dash of x வந்து கிரேட்டர் தென் 0. பாசிட்டிவ் அப்படின்னாலே என்னது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் π, 2π இந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங். நெக்ஸ்ட்டு சி. இப்போ நம்ம 0லேருந்து 2πக்குள்ளே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 0, 2π செக் பண்ணணும். இப்போ நம்ம நம்பர் லைனில் வந்து இங்கே 0 இருக்குது, இங்கே π இருக்குது, இங்கே 2π இருக்குது. ஸோ 0 to π வந்து இந்த இன்டர்வலில் நம்ம என்ன பார்த்தோம், டிக்ரீசிங்னு பார்த்தோம். 0லேருந்து πக்குள்ளே இந்த இன்டர்வலில் டிக்ரீசிங்னு கிடச்சிருக்கு. இந்த இன்டர்வலில் வந்து πலேருந்து 2π பார்த்தோம். இந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹோல் டேர்முமே டிக்ரீசிங் இல்லாட்டி ஹோல் டேர்ம் இன்க்ரீசிங் இருந்தால் மட்டும்தான் த ஹோல் ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங்னு சொல்ல முடியும், இல்லாட்டி இன்க்ரீஸ் சொல்லலாம். இப்போ இதில் சேஞ்ச் ஆகுது, டிக்ரீசிங் இன்க்ரீசிங் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், நெய்தர் இன் f of ஃபங்க்ஷன் இஸ் f of x இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். ஸோ இந்த இன்டர்வலில் 0லேருந்து 2πக்குள்ளே உள்ள இன்டர்வலில் சேஞ்ச் ஆகிறனால இந்த ரீசன் எழுதணும். நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.
ஃபைண்ட் த இதில் இன்டர்வல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x square minus 4x plus 6. So, is strictly increasing. ரெண்டு question strictly decreasing. So, first step differentiate பண்ண f dash of x equal to x square differentiate பண்ண 2x, 4x differentiate பண்ண 4x differentiate பண்ண 1. Constant differentiate பண்ண 0 ஆயிடும். So, next வந்து f dash x கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதான் condition f dash of x equal to 0. So, 2x minus 4 equal to 0. So, 2x equal to 4, x equal to 4 by 2, cancel பண்ண 2. So, x equal to 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இன்டர்வல் கண்டுபிடிக்க சொல்கிறனால எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் எந்த இன்டர்வல் டிக்ரீஸிங்ன்றனால நம்ம நம்பர் லைனில் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு 2க்கும் நடுவில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம், 2லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணோம். இதை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம், 2x minus 4. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு 2க்கு நடுவில் நம்பர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். 2க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் உள்ள நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 நம்மளே எடுத்துக்கலாம். எந்த நம்பர் அது இன்டர்வல்குள்ளே இருக்கிற நம்பர் எந்த நம்பர் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 1 minus 4. 2 minus 4 minus 2. ஸோ நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு. ஸோ நெகட்டிவ்னு கிடச்சாலே டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி க்ரியேட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதினாலும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நமக்கும் ஒரு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. இது வந்து இன்டர்வல் அந்த நம்ம என்ன இன்டர்வல் செலக்ட் பண்ணுறோமோ அந்த இன்டர்வல். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு காமிக்கிறது. இது வந்து நேச்சர்னா இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு சொல்கிறது. ஸோ எந்த இன்டர்வல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 2க்குள்ளே ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார்த்தா நெகட்டிவில் கிடச்சிருக்கு. நெகட்டிவ் அப்படின்னாலே இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிக்ட்லின்ற வேர்டு யூஸ் பண்ணுறனால ஸ்ட்ரிக்ட்லி decreasing. Decreasing. ஸோ 2க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் உள்ள நம்பர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 into இந்த ஈக்குவேஷன் 2x minus 4 2 into 3 minus 4 2 3s are 6 minus 4. ஸோ 2 பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னாலே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். Next example 11. Find the intervals in which the function f of x given by f of x equal to function கொடுத்திருக்காங்க 4x cube minus 6x square minus 72x plus 30. So the first step differentiate பண்ண f dash of x equal to x cube differentiate பண்ண 3x square minus 6x square differentiate பண்ண 2x minus 72 x differentiate பண்ண 1 இது constant differentiate பண்ண 0 ஆயிடும். So 4 3s are 12x square minus 6 2s are 12x minus 72. So f dash of x கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஸோ இது எல்லாமே 12 டேபிளில் காமனாக இருக்கிறனால நம்ம 12 வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இதுதான் கண்டிஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் என்ன இருக்குது 12 இன்ட்டு இப்போ இது ஈக்குவேஷன் 1 என்ன நம்ம இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்றது இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கான். 12 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த 12 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை 0 டிவைட் பை 12 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 பண்ணால் மைனஸ் 1. ஸோ 3 2s are 6 மைனஸ் 3 ப்ளஸ் 2. ஸோ இதை எப்படி பிரிக்கிறது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2x
minus 6 equal to 0. இப்போ இதில் x காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோன்னா x minus 3 plus 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்தால் x minus 3 equal to 0. ஸோ x minus 3 வெளியில் எடுத்துட்டோன்னா x plus 2 equal to 0. So x minus 3 equal to 0 na x equal to 3, இது x plus 2 equal to 0 na x equal to minus 2. இப்போ வந்து நம்ம இந்த கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எந்த இன்டர்வல் எடுக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கிறனால அதில் நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது, ஆர்டராக தான் எழுதணும். இது -2, இது வந்து 3, இங்கே இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு -2க்கு நடுவில் ஒரு நம்பர் எடுக்கணும். அப்புறமா -2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு நம்பர் எடுக்கணும். 3க்கும் இன்ஃபினிட்டிக்கும் ஒரு நடுவில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ -2க்கும் உள்ள நடுவில் உள்ள நம்பர் வந்து இந்த பக்கம் -3 எடுத்துக்கலாம். x equal to -3. -2க்கும் 3க்கும் நடுவில் நம்பர் 0 எடுத்துக்கலாம். 3க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் உள்ள நம்பர் 4ன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து f dash of xல இப்போ இங்கே டேப்லர் காலம் போட்டு வச்சுக்கலாம். பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து இன்டர்வல், இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறது, இது நேச்சர். ஸோ இப்போ என்ன இன்டர்வல் எடுத்திருக்கோம், 3 இன்டர்வல் இதில் எடுத்திருக்கோம். -∞, -2, இன்னொன்று -2, -3, இன்னொன்று 3, ∞. ஸோ -∞ நடுவில் -2க்கும் நடுவில் நம்பர் -3ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போது -3 எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு -3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னாலும் -3 -6. ஸோ 12 இன்ட்டு -3 ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9, -1 + 3, இது -6. 9 + 9 10 11 12, 12 - 6 6, 12 into 6, 12 6 are 72. இது பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவில் இருந்தாலே இன்க்ரீஸிங், ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு போடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு, இது -2க்கும் 3க்கும் நடுவில் 0 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றால 0 ஸ்கொயர் -0 -6. ஸோ அகைன் இதெல்லாம் 0 ஆகிடும். 12 6 are 72, -72 லெஸ் தென் 0 நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ நெகட்டிவில் இருந்தாலே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். நெக்ஸ்ட்டு 3 to ∞. 3க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் உள்ள நம்பர் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 4ன்னு எடுத்திருக்கோம். அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ், இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், -4 -6. ஸோ 4 4s are 16, இது 12 அப்படி இருக்கட்டும். 16 -4 -6 வந்து -10. ஸோ 16 - 10 வந்து 6. ஸோ அகைன் 12 6 are 72 வருது. ஸோ பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவில் இருந்தாலே எனது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் 12 சம் பார்க்கலாம். தேங்க்யூ.